ஓம் ஸ்ரீலலிதா மகாத்ரிபுரசுந்தர்யை நமக. 30 நாமாக்கள் அன்றைக்கு பார்த்தோம். இன்றைக்கு 31வது நாமாவிலேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். அன்னைக்கு காமேசபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா, திருமாங்கல்யம், காமேஸ்வர் கட்டிய திருமாங்கல்யத்துடன் கூடிய பிரகாசிக்கின்ற கழுத்தை உடையவள். இன்றைக்கு கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா அப்படின்னு சொல்கிறார். கனகாங்கத கேயூரம், கேயூரம் அப்படிங்கிறது தோல் வளைகள். கனகாங்கத தங்கத்தினாலான தோல் வளைகளை அணிந்த புஜங்களை உடையவள் அப்படின்னு சொல்கிறா. கேயூரம்ங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் தோளில் ஒரு தோல் வளையை போட்டுருப்பா. கனகாங்கதம் அப்படின்னு தங்கத்தினால் அந்த தோல் வளைகளை ஆண்டாள் கூட பாடியிருக்கா. சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே என்று அந்த காலத்தில் ஆண்களும் பெண்களும் தோல் வளைங்கிறத ஒன்று அணிந்திருக்கிறார்கள். இது எப்படின்னா, தங்கத்தினால் ஆன தோல் வளைகளை அணிந்திருப்பதால் பிரகாசிக்கின்ற புஜங்களை உடையவள் அப்படின்னு சொல்கிறா. அடுத்தது ரத்ன கிரைவேக சிந்தாக லோல முக்தா பலான்விதா அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறா? அசைகின்ற முத்துக்களுடன் கூடிய ரத்தின பதக்கம் பொருந்திய அட்டிகையை அணிந்தவள் அப்படின்னு சொல்கிறா. ரத்ன கிரைவேயம்னா கழுத்தில் கிரீவம் அப்படின்னு சொன்னா. அன்றைக்கே பார்த்தோம், கிரீவம் கழுத்து, சுக்ரீவன் பேர் வந்ததுக்கு காரணம்ட்டு. அப்போ அந்த கழுத்தில் அணியக்கூடிய ஆபரணம்ங்கிறதுனால கிரைவேயம். அது எப்பேற்பட்ட கிரைவேயம்? ரத்ன கிரைவேயம். அதில் முத்துக்கள் அப்படியே தொங்குறதான். அதனால் அந்த முத்துக்கள் அசைஞ்சு ஆடுறது. லோல சொன்னோம், லோலாக்கு அப்படின்னு சொல்கிறதுனால காதில் அணிந்தக்கூடிய குண்டலம் லோலாக்குன்னு அசைகின்றதுனால சொல்லப்படுகிற காரண பெயருடன் கூடியது. அந்த முத்துக்கள் அசைகின்ற அப்படியே ரத்தின பதக்கத்தை தன்னுடைய மார்பில் அணிந்தவள். இந்த முத்துங்கிறது எல்லா சுவாமிகளும், பகவான் எல்லாரும், கடவுள்கள் எல்லாருக்கும் பார்த்தோம்னா முத்து மாலைன்னு சொல்லுவாள். ஏன்னா அது குளிர்ச்சி பொருந்தியது. மற்ற நவரத்தினங்களில் முத்து மாதிரி குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு நவரத்தினம் எதுவுமே கிடையாது. அதனால் சுவாமி எல்லாருக்கும் சொல்லும்போது எல்லாரும் முத்து மாலை அணிந்திருக்கிறார்னு சொல்லுவாள். கிருஷ்ணர் இதுக்கும் நேத்திக்கு சொல்லும்போது சொன்னோம் அதை பற்றி. அப்பேற்பட்ட முத்து மாலைகள், முத்து வடங்கள் அசைகின்ற முத்து மாலைகள், ரத்தன கிரவி ரத்தன பதக்கம் அணிந்த அந்த முத்து மாலையை அணிந்தவள். அது நம்மளுக்கு முக்தியை கொடுக்கக்கூடியது முத்து அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி, காமேஸ்வரருடைய உள்ளத்தை கவரவல்ல ஸ்தனபாரங்களை உடையவள் அப்படின்னு சொல்றார். இவள் காமேஸ்வரி, காமேஸ்வரருக்கு மட்டும்தான் அவள் பாதிவிரத்தியம் உடையவள். காமேஸ்வரர் மட்டுமே அனுபவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட ஸ்தனபாரங்கள் அவரை மோகிக்கக்கூடியதாக, அவரை கவரவல்ல, உள்ளத்தை கவரவல்ல. அதான் பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி, அப்பேற்பட்ட ஸ்தன பாரங்களை கொண்டவள் சொல்கிறான். நம்ம அபிராமி பற்ற கூட அதில் சொன்ன நம்ம பார்த்தோம். எங்கள் சங்கரனை துடியிடை சாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்படியே துணை முலையாள், அப்பேற்பட்ட முலைகளை உடையவள் சங்கரனை சாய்க்கும் அப்படின்னா கவர வல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த இதில் 34வது நாமா நாபியாலவால ரோமாலி லதா பல குச்சத்வயி அப்படின்னு சொல்கிறார். குச்சத்வயி, குச்சம் 2 ஸ்தனங்கள். எப்பேற்பட்டது? நாபி ஆலவால, அந்த நாபியிலிருந்து அப்படியே அது ஒரு பாத்தி, அந்த நாபிங்கிற பாத்தியிலிருந்து முளைத்து மேலே வந்த கொடிக்கு நிகரான ரோமத்தினின்று பழுத்த கனி போன்ற 2 ஸ்தன பாரங்களை கொண்டவள் அப்படிங்கிற. நாபியாலவால ரோமாலி, பெண்களுக்கு இந்த நாபிலேருந்து ஒரு ரோம வரிசையானது மேலே எழுந்து ஸ்தனங்கள் வரைக்கும் மெல்லியதாக இருக்கக்கூடியது. அந்த மெல்லியதாக இருக்கக்கூடிய கொடியில அந்த பழுத்த 2 கனிகள் போன்ற அந்த நகில்கள், அந்த குச்சங்களை கொண்டவள் அப்படின்னு சொல்ற. அம்பாளோட ஸ்தனபாரங்கள் மிகவும் விசேஷமானது.
ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அதனால தான் அந்த ஸ்தனங்களை பற்றி ரொம்ப அழகாக எல்லாரும் வந்து விவரித்து சொல்லியிருப்பா. அபிராமி பட்டு சொல்லியிருக்க, மூக பஞ்சசதியில் சொல்லப்பட்டிருக்கு, சௌந்தரிய லகரியில் ஆச்சாரியால் சொல்லியிருக்கா, லலிதா சகசநாமத்திலையும் அந்த வாக்தேவதைகள் என்ன அழகாக சொல்கிறா. இந்த அடுத்தது என்னதுன்னா, அந்த பொடிக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா, அப்படி சொல்கிற. அது என்னதுன்னு சொல்கிற. லஷ்ய ரோம லதாதாரதா சமுன்னேய மத்தியமா அப்படின்னு சொல்கிறா. லட்சிய ரோம லதாதாரதா, அந்த லதா அந்த கொடி மேலே எழுந்து போகிறது நாபியிலிருந்து. அப்போ அந்த கொடிக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும். அந்த ஆதாரம் என்னது? அதுதான் வந்து இடை. லஷ்யலோம லதா தாரத்தா சமுன்னேய மத்தியமா, இடை. அப்பேற்பட்ட இடையை கொண்டவள் கிருசம் அப்படின்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட இருக்கோ இல்லையோ அப்படி என்று ஊகிக்கக்கூடியதான மிக மெல்லிய இடையை உடையவள். கவிகள்லாம் பாடும்போது கூட பார்த்துருக்கேன், இடைகளை பற்றி இருக்கோ இல்லையோ என்று வர்ணிக்கிறாப்புல. கவிஞர் கண்ணதாசன் கூட இடையா இது இடையா அது இல்லாதது போல் இருக்குது அப்படின்னு ஒரு பாட்டில் எடுத்திருப்பேன். அப்போது அப்பேற்பட்ட இடையை கொண்டவள் அம்பாள் வந்துட்டு மிக மெல்லிய இடை. அது எப்படி தெரிகிறதுனா, அந்த ரோமத்தில் அந்த வரிசை வந்து ஒரு எழும்பி ஒரு கொடி மாதிரி போய் அதில் கனிகள் இருக்குங்கிற இதில் சொன்னதுனால நிச்சயமாக அம்பாளுக்கு ஒரு இடைங்கிறது இருக்கோ இல்லையோ என்று ஊகிக்கக்கூடியதாக. சீதையோட இடையை வந்து கம்பராமாயணத்தில் சொல்லும்போது கடவுள் அப்படிம்பர். நம்ம ஏன்னா இப்போ தெரியும் நம்மளுக்கு எல்லாருக்கும், நாஸ்திகர்கள் என்ன சொல்லுவா, கடவுள் இருக்காருங்கிறது தெரியும் நிதர்சனமாக, ஆனால் இல்லைன்னு சாதிப்பா. அப்போ இருக்குங்கிறத ஒன்று இல்லைன்னு சொல்கிறா இல்லையா, அதை மாதிரி இடையை கொண்டவள் சீதா அப்படின்னு சொல்லுவார். அதை மாதிரி அம்பாள் வந்து மிக மெல்லியதான இருக்கோ இல்லையோ அப்படியே என்று சொல்லக்கூடிய இடைகளை கொண்டவள் அப்படின்னு சொல்கிறார். மிக மெல்லிய இடை, நுண்ணிய இடை அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது அந்த ஸ்தனபார தலன் மத்திய பட்டபந்த வலித்ரயா. வலித்ரயா 3 மடிப்புகள். அந்த ஸ்தன பாரத்தை தாங்கக்கூடிய அந்த இடுப்புக்கு என்ன பண்ணுறாளாம், 3 மடிப்புகளை தன்னுடைய பட்டபந்த, அது சுற்றி இருக்க அந்த இடுப்பு இப்படி கீழே ஒடிஞ்சு விழுந்துடக்கூடாது, இந்த ஸ்தன பாரங்களோட இதனால இடுப்பு ஒடிஞ்சு விழுந்துருமோங்கிறதுக்காண்டி கட்டப்பட்டாப்புல. சௌந்தரிய லகரியில் இது அழகாக எடுத்து சொன்னார் ஆச்சாரியர் சொல்லியிருந்தார். சௌந்தரிய லகரி இந்த லலிதா சகசநாமத்தோடு ஆதாரமாக வச்சு தான் அம்பாளோட அழகை வந்து அவர் வந்து ஒவ்வொரு ஸ்லோகமாக எடுத்து வர்ணிக்கிறா. இவன் ஒவ்வொரு வரியில் அம்பாளோட அழகை சொல்லிட்டு போகிறா. அவர் அதனோட கவி பிரயோகத்தை பயன்படுத்தி அது ஒரு அழகான ஒரு 4 வரி உள்ள ஒரு அழகான ஒரு ஸ்லோகமாக பண்ணியிருந்தார். அப்பேற்பட்ட அந்த ஸ்தன பாரத்தினால் ஒடிந்து விழாமல் இருப்பதற்காக அந்த இடையை சுற்றப்பட்ட 3 அந்த வரிகளை உடையவள் அப்படிங்கிறா. அந்த 3 வரிகளும் எப்பேற்பட்டது அடுத்தது சொல்ல போகிறார். அந்த அந்த இடையில அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வத் கட்டி தட்டி அப்படிங்கிற கட்டி தட்டி அப்பேற்பட்ட இடையை உடையவள். எப்பேற்பட்ட இடை? சிவப்பு பட்டாடையுடன் விளங்குகின்ற இடையை உடையவள் அம்பாள். எல்லாமே சிவப்பு நிறம் சொன்னோம். கோவைப்பழம் நிறம் சிவப்பு உதடு சொன்னான். அந்த காந்தி ஒளி மிகுந்தது. அருணாருண கௌசும்ப அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே அருண நிறத்தை உடையவள். அதனால என்ன பண்ணிட்டு இருக்கலாம், இடையில சிவப்பு பட்டாடை அருணாருண கௌசும்ப வஸ்திரம். வஸ்திரம் அப்பேற்பட்ட வஸ்திரத்தை பட்டாடையை அணிந்திருக்கின்ற இடையை உடையவள். அபிராமி பட்டரும் அழகா சொல்லியிருக்கார். அந்த இதில் வந்துட்டு அந்த செம்பஞ்சு அந்த செம்பட்டாடு நிறத்தை உடையவள் அப்படின்னு சொல்கிற, செம்பட்டுடையவள் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் சொல்லியிருப்பார். அபிராமி அந்தாதியில் நிறைய இடத்துல அந்த ஸ்லோகத்தை நிறைய திருப்பி திருப்பி வர மாதிரி இந்த சிவப்பு நிறத்தை அவரும் வந்து அழுத்தி சொல்லியிருப்பார் நிறைய இடங்கள்ல. அடுத்தது அந்த என்ன பண்ணிட்டு இருக்கலாம், அந்த இடையில ரத்ன கிங்கிணிக்கா ரம்ய ரசனா தாம பூஷிதா அப்படிங்கிறா. ரத்ன கிங்கிணிகள், அப்படி ரத்ன சதங்கைகள் வந்து ஒன்றோடு ஒன்று உராயும் போது கிண்கிணி கிண்கிணின்னு ஒரு சப்தம் எழுப்புமா. அப்போ அந்த கிண்கிணி சப்தத்தை எழுப்புகின்ற ரம்ய ரசனா இனிமையான ஒலிகளை எழுப்பும். அந்த அப்பேற்பட்ட வந்து ஒட்டியானம், அது வந்து தாமம். தாமம் சொன்னால் வந்து கயிறு. தாமோதரன் தாம உதரன்
வயிற்றில் வந்து கயிற்றினால் கட்டப்பட்ட அடையாளங்களை கூடியவன் தாமோதரன். அதனால யசோதை வந்து கயிற்றினால் கட்டுறதுனால தாமம் கயிறு, உதரம் வயிறு, தாமோதரன். அதனால தாமபூஷிதா அப்பேற்பட்ட சலங்கை அது அணிந்த ரத்ன சலங்கைகள் அணிந்த ஒட்டியானத்தை அணிந்தவள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்ல போகிறார்னா, காமேசஞாத சௌபாகிய மார்தவ ஊருத்வய அன்விதா அப்படிங்கிறார். காமேசஞாத அப்படின்னா காமேஸ்வரோட கண்களுக்கு மட்டுமே சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய சில பாகங்கள் காமேஸ்வரர் மட்டுமே கண்டு கழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அம்பாளோடு பாதிவிருத்திய மகிமையை சொல்கிறார் இந்த இதில். அதனால் காமேஸ்வரர் மட்டுமே கண்டு கழிக்கக்கூடிய அப்பேற்பட்ட சௌபாகிய மிகுந்த சிவந்த நிற ஊரு துவயம், ஊரு தொடை, ஊர்வசி சொன்ன பார்த்தோம் நம்ம நரநாராயண சத்திரம் பார்க்கும்போது நாராயணியத்தில் ஊருலேருந்து ஒரு அப்சரஸ்ரீயை தோற்றுவிச்சதுனால அவள் வந்து ஊர்வசி அப்படின்ட்டு சொல்லப்பட்டாள்னா, ஊரு அப்படின்னா தொடை, ஊரு துவயம், துவயம்னா இரண்டு, அப்பேற்பட்ட இரண்டு தொடைகளை உடையவள் சிவந்த மயமான அப்பேற்பட்ட காமேஸ்வரர் மட்டுமே கண்டுகளிக்கக்கூடிய அப்பேற்பட்ட சிவந்த நிறமுடைய இரண்டு துடைகளை அழகாக கொண்டவள் அப்படின்னு சொல்ற. அதுக்கு அடுத்ததுல நாமால என்ன சொல்ல போறாருன்னா, மாணிக்க முகுடாக்கார 40வது நாமா, மாணிக்க முகுடாக்கார ஜானு துவய விராஜிதா அப்படின்னு சொல்றார். என்ன முகுடம், முகுடம் முகுடாக்கார சொல்லுவா. இரண்டுமே பாட பேதமாக இருந்தாலும் சரியானதுதான். மாணிக்க மகுடாக்கார, மாணிக்க முகுடாக்கார ஜானு, ஜானுன்னா முழங்கால்கள். அந்த பெரிய மாணிக்க பரல் ஒன்று அதை கவிழ்த்தி வைத்தால் அது எப்படி இருக்குமோ முகுடம் போன்று, அதாவது அது வந்து ஒரு மேலே எழும்பி ஒரு இதோடு இருக்கும். அது அப்பேற்பட்ட மாணிக்க முகுடம் போன்ற முழந்தாள்களை உடையவளாம். அப்பேற்பட்ட முழந்தாள்களை கொண்டவள் மாணிக்க முகுடாக்கார ஜானுத்வய, எல்லாமே இரண்டு துவயம், இரண்டு முழங்கால்களை உடையவள் விராஜிதா. அப்பேற்பட்ட அது எல்லாம் அழகு சௌந்தரியம் பிரகாசிக்கின்றது எல்லா அங்கங்களும். அதனால தான் முழுவதும் அழகு மயமானவள், மாணிக்க முக்குடம்னு சொல்லியிருக்கார். அதனால தான் அப்படி பிரகாசிக்கின்றதான், அப்பேற்பட்ட அழகோடு ஜொலிக்கின்றதுங்கிற. 41வது நாமா என்ன சொல்ல போறார்னா, இந்திர கோப பரிஷிப்த ஸ்மரதூணாபஜங்கிகா. இந்திர கோப முழங்காலுக்கு கீழே உள்ள அந்த பகுதி இருக்கு இல்லையா, நம்ம அந்த கெண்டைக்காலோட இருக்கக்கூடிய பகுதி, அந்த கால் அது எப்படி இருக்கான்னா, அம்பிகையுடைய முழங்கால்கள் அந்த கீழ் உள்ள பகுதி மன்மதனுடைய ஸ்மரனா அப்பே சொன்னோம். ஸ்மரங்கிறது வந்து மன்மதன் அப்படின்னு சொன்னோம். அந்த மன்மதனுடைய தூணாப ஜங்கிகா எப்படி இருக்கான், அம்பரா தூணி. அந்த மன்மதன் வந்து தன்னுடைய அம்பை போட்டு வைக்கக்கூடிய, பார்த்துருந்தெல்லாம் தெரியும், ராமர் படத்தை போட்டிருக்கும் போது முதுகில் வந்து ஒரு அம்பரா துணி கட்டின்னு இருப்பான். மன்மதன் முதுகுலெல்லாம் கட்டின்னு இருப்பானா, அவன் அதெல்லாம் மாட்டான். தன்னோட அம்பரா துணிகளை அவன் வந்து அம்பு எய்தறதுக்கு அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கான். எந்த இடத்துல, அம்பாளோட முழங்காலுக்கு கீழே உள்ள அந்த கெண்டைக்கால் வரை உள்ள அந்த பகுதியில் அது அம்பரா துணி மாதிரி இருக்கான். அதில் அடுத்தாப்புல சொல்ல போகிறார் அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறத. அப்பேற்பட்ட அம்பரா துணி மன்மதன் வந்து அதனால தான் அவனுக்கு வந்து அவ்வளவு கர்வம். அம்பாளோட முகத்தையே வந்து தன்னோட வீடாக வச்சுட்டு இருக்கக்கூடியவன். அதனால தான் எல்லாரையும் அவன் வந்து மயக்கி காமனுக்கு வந்து ஆட்படாதவா எவருமே இல்லை, வசப்படாதவான்னு சொல்கிற மாதிரி அவன் அவ்வளவு ஆட்டம் போட்டுருக்கான். காமேஸ்வரன் அவன் வந்துட்டு அவன் வந்து எப்பேற்பட்ட காமன்கிறது சொல்கிறான். அம்பாளோட முகத்தை கால்கள் எல்லாம் இருப்பிடமாக வச்சுட்டு இருக்கிறதுனால அவனுக்கு அவ்வளவு கர்வம். அதனால் மன்மதனுடைய அம்பரா தூணி போன்ற அழகிய வடிவுடையவர்களாக இருக்கா இந்த முழங்காலுக்கு கீழ் உள்ள அந்த கெண்டைக்காலோட அதை சேர்ந்தபது. இந்திர கோபம்ங்கிறது ஒரு சின்ன ஒரு பூச்சி, அந்த இந்திர கோப பூச்சின்னு சொல்லுவா. அது மாதிரி மெல்லிசாக அம்பாளோட இது வந்து மினுமினுப்பாக இருக்குமா, அது வந்து அந்த பூச்சி வந்து இந்திர கோபம்ங்கிறது. அப்பேற்பட்ட அந்த மினுமினுப்போடக்கூடிய அந்த அம்பரா தூணி அதுதான் வந்து மன்மதனுடைய அம்பரா துணி போன்ற அழகிய வடிவுடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்தது என்ன பண்ணுறார், கூட குல்பா.
குல்பானா குதிகால்கள். அது எப்படி இருக்கான்? உருண்டு திரண்டு உருண்டு திரண்ட குதிகால்களை உடையவள் அம்பாள். அதுக்கு அடுத்தது அது கால்களோட இதோட சேரும் போது என்ன சொல்ற? கூர்ம பிருஷ்ட ஜயிஷ்ணு பிரபதான்விதா அப்படிங்கிறாளாம். என்ன சொல்றா? கூர்மம்னா என்னது? கூர்ம அவதாரம் ஆமை. அந்த ஆமையோட முதுகு அப்படியே முதுகு லேசாக அப்படி கொஞ்சம் மேலே எழும்பி லேசாக ஒரு வளைவோடு இருக்கும் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த முதுகு போன்ற வளைந்திருக்கும் புறங்கால்களை உடையவள் அப்படிங்கிறா. அப்பேற்பட்ட புறங்கால்களை உடையவள், ஆமையின் முதுகு போன்று வளைந்திருக்கும். சௌந்தரிய லகரியிலே இதை வச்சு ஆச்சாரியார் ஸ்லோகம் சொல்லியிருக்கா. நம்ம கேட்டிருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். ஆமையின் முதுகு போன்று வளைந்திருக்கும் புறங்கால்களை உடையவள் அழகான. இது எப்படி இருக்கான்? இது அடுத்தாப்புல சொல்ல போறார். இந்த அம்பரா தூணியோட அந்த முடிவு வரைக்கும் வரப்போகிறது. அதில் என்ன வரப்போகிறதுன்னு சொல்ல போகிறார். அடுத்தது நகதி தீதி சஞ்சன்ன நம ஜன தமோ குணா அப்படின்னு சொல்கிறார். இந்த நாமாவோட இதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் நாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.